இது கண்டிப்பா ஏற்க முடியாத விஷயங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கருணை அடிப்படையில மார்க் கொடுத்தாங்கன்னா எந்த அடிப்படையில யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு டிரான்ஸ்பரன்சியா வெளியிடலாமே. ரிசல்ட் வந்து 10 நாள் முன்னாடி கொடுக்கும்போது எல்லாமே அவங்க கையில இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஏன் இந்த 2 நாடா மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுறாங்க, இந்த கருணை அடிப்படையில கொடுத்தது வந்து முறைகேடு நடந்த சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. அப்ப ஏன் வந்து இம்மிடியா உங்க வெப்சைட்ல யாருக்கு எவ்வளவு மார்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்ப ஏதோ மறைக்கும் போதுதான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கிற மாதிரி கல்வியாளர்களுக்கு சந்தேகம் மிக கடுமையாக எழுகிறது. ஏன் வந்து இன்னைக்கு இப்ப அடுத்த செகண்ட் கொடுக்கலாங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில, அது ஏன் கொடுக்கல? அப்ப இந்த அளவுக்கு கோரிக்கை இருக்கும்போது கண்டிப்பா வந்து அவங்க வந்து கண்டிப்பா அது கொடுத்துருக்கணும். அடுத்தது முறைகேடுகள் நடக்கல அப்படிங்கிறது இது எப்படி புரியுதுன்னு பார்த்து வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரே சென்டர்ல வந்து ஒரு 6 பேர் 8 பேர் வாங்கியிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ நீங்க 2 நாளா வந்து எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, பெரிய பெரிய கோச்சிங் சென்டர். எந்த கோச்சிங் சென்டராவது அந்த 6 பேர் 8 பேருடைய பேர் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்போ எந்த ஒரு கோச்சிங் இல்லாம அப்படியே கண்டினியூஸா இந்த 8 பேர் ஒரே சென்டர் வாங்கியிருக்காங்கன்னா முறைகேடு தான் நடந்திருக்குன்னு அதே ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரூவ் ஆகுது. அடுத்தது வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, முறைகேடுவே நடக்கல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நிறைய சென்டர்ல லீக் ஆயிருக்கு, சில பேர் உதவி செஞ்சிருக்காங்க, இது எல்லாமே வந்து உண்மையாகவே வந்து செய்தித்தாள்கள்ல வந்து அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. அப்போ முறைகேடு நடக்கலன்னு சொல்றது அதுவும் ஒரு பொய்யான கருத்து தான். சோ கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு நீதிமன்ற விசாரணை கண்டிப்பா தேவைப்படுது. இந்த எக்ஸாம் கம்ப்ளீட்டா சஸ்பெண்ட் பண்ணி ஒன்னா புதுசா நடக்கணும். அடுத்தது நீட் எக்ஸாம் தேவையாங்கிறது ஒரு கருத்து வந்து மிகவும் எதிர்த்து வருகிறது. இன்று பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலமும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. வருஷம் வந்து எதிர்ப்பு தான் அதிகரித்துக்கிறது ஒழிய இது வந்து சாதகமா அமைகிற மாதிரி தெரியல நீட் எக்ஸாம். மிக்க நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.